ராமர் காலத்துல வாழ்ந்த பெண்கள் யாருமே சுபிட்சமா இல்ல. எல்லா பெண்களும் கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்துல ராமர் கட்டி காத்த அந்த ராம ராஜ்யம் வந்து பெண்களுக்கு சுபிட்சமான இடம் கிடையாது. ஆனா சீதையை மீட்டு தானே ராமர் போறாரு இலங்கைக்கு. அது என் பொண்டாட்டியை மீட்டுட்டு வந்த உடனே என்ன சொல்றாரு, நீ என்ன அங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியா, எவனோட சுத்தனெல்லாம் அசிங்கமா அங்கேயே கேள்வி கேட்கிறாரு. அக்னி பரீட்சை பண்ணி காட்டு, அப்பதான் அவனை கூட்டிட்டு போவேன் அயோத்திக்குன்னு சொல்றாரு. வால்மீகி அதை மறைக்கலாம் இல்ல, ராமன் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டான்னு வால்மீகி தெளிவா சொல்ற. கம்பர் தான் அப்படியே பூசி மொழிகி ராமர் யார் தெரியுமா, சீதையை ராமன் தொடவே இல்லை. இவரு அண்ணலும் நோக்கினால கதை அதெல்லாம் ஒரிஜினல் ராமாயணத்துல இது இல்ல. இவரு நிறைய சொந்த கற்பனை எல்லாம் சேர்த்திருக்காரு. கவிஞர்கள் அப்படிதான் சேர்ப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கலி எந்த ஐடியாலஜியை பத்தி நாங்க பேச விரும்புறோம்னா, ராமனுக்கு ஆப்போசிட் எல்லாரும் ராவணன் பேசுறாங்க. அப்படி இல்ல, ராமனுக்கு ஆப்போசிட் பீமன். எந்த பீமன்னா பீம்ராவ் அம்பேத்கர் ராமனுக்கு ஆப்போசிட். ஏன்னா ராமராஜ்யத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, வேலை செய்யும் உரிமை கிடையாது, மறுவிவாகம் பண்ணிக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த எல்லா உரிமையும் கொண்டு வந்தது யாரு? பீம்ராவ் அம்பேத்கர். அப்ப எப்ப பெண்கள் சுபிட்சமா இருக்கணும்? இப்ப சுபிட்சமா இருக்கிறோம். இப்ப ஏன் சுபிட்சமா இருக்கிறோம்? ராமர் வந்து எழுதினதுனாலயா, இல்ல மனுஸ்மிருதி எழுதினதுனாலயா? யார் எழுதினதுனால? அம்பேத்கர் எழுதினதுனால சுபிட்சமா இருக்கு. அதை நேரு அமல்படுத்தினதுனால சுபிட்சமா இருக்கும். எதுக்கு இன்னும் ராமாயணம் தொங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கான உரிமையை பெறதுக்கு காரணம் சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இவர் அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்தார், நேரு அதை அமல்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சென்டென்ஸாக அப்போ அந்த டைமில் நடக்கலை. ஏன்னா அம்பேத்கருங்கிறவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் அந்த சட்ட புத்தகத்தில் அந்த சட்டத்தை எழுதி கொண்டு வரும்போது நேருவுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பனர்களாக தான், ஏன்னா அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கு எழுதி கொண்டு வர அந்த சட்டத்தை பேப்பரில் தான் எழுதி கொண்டு வருவாங்க. அவர் அம்பேத்கர் கையில் கூட வாங்க மாட்டாங்க, குச்சி நீட்டி அதில் அந்த பேப்பரை வெய்யி நான் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது சாத்தியமா? அந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு டாக்டர் B.R. அம்பேத்கர்.